அறுவடை செஞ்சு விட்டு கிடக்கு பாருங்க இந்த இடங்களை. நாங்கள் ஏலத்துக்கு மீன்களை வந்து கொண்டு போய்க்கோம். பார்த்தீங்கன்னா பூநகரி சந்தி பூவரசு மரங்கள் இருக்கு இந்த கடற்கரையிலேயே. 55-16 வயதுலேருந்து கடற்தொழில் இந்த கடலட்டு என்ற விஷயத்தை வந்து இங்கே தான் நான் தான் அணிகிறேன். இது வந்து தொழில்முறையாக கம்பெனியால் நொங்கு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பூநகரி பிரதேசத்தில் வந்து இந்த பள்ளி குடாண்டா கடற்பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் குடாண்டா 3 பக்கம் வந்து கடலால் சூழப்பட்ட பகுதியை தான் வந்து குடாண்டு சொல்லிடணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கடல் உணவுகளையுமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து பெரும்பாலும் வந்து இங்கே பிடிக்கிற மீன் இனங்கள் கடல் உணவுகள் எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்படுறது தான். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து இங்கே கடல் உணவுகளை வந்து கொள்வனவு செய்து கொண்டு போகிறவையாம். அதை விட வந்து இங்கே வந்து காலப்பகுதியில் வந்து ஏல முறையில் வந்து மீன் கொள்வனவு இடம்பெறும். அது ஒரு பெரிய அளவில் இடம்பெறும். அதைத்தான் வந்து நாங்கள் இந்தியா அக்கௌண்ட்டில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்கோ காலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A32 வீதியால் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது வந்து தெனங்கலப்பு பகுதியால் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உதயமாகி கொண்டிருக்குது. இந்த வீதியில் தொடர்ச்சியாக வந்து அறுவடையால் முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தெனங்கலப்பு பகுதியில் இருக்கிற காற்றாலை அந்த இடத்த அணிவிச்சு தான் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ காலை நேரங்களில் சுற்றுவதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா சுற்றாது. இப்போ அண்மை காலத்தில் நான் பார்த்த அளவில் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சங்கப்பட்டி பாலத்தை அணிவிச்சு பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ வேக கட்டுப்பாடு 20 தான். ஸோ மெதுவாக தான் இப்போ இந்த பாலத்தை க்ரோஸ் பண்ணி போகணும். வேலையால் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து இந்த பால வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். நம்ம பாருங்க சூரிய உதயம் எப்படி கண்டு. ஸோ இப்போ பாலத்தின் மேல் பகுதி அதாவது உச்சியில் நிற்கிறோம். நல்ல வியூவாக இருக்குது. கொஞ்சம் ஆபத்தும் கூட. கொஞ்சம் அதாவது இருசக்கர வாகனங்கள்னா கொஞ்சம் ஆபத்து. சறுக்க பார்க்கும் பாரதெல்லாம் போகணும். பாருண்டு வருது. பூநகரி பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பூநகரி சந்தி. நாங்கள் சுற்றுவட்டத்தால் திரும்பி மன்னர் நோக்கிய பாதையால் வந்து பிரயாணிக்கணும். இதில் தான் பூநகரி கோட்டை இருக்குது. பூநகரி பிரதேசம் தொடர்பாக ஏற்கனவே வந்து தனியான ஒரு காணொலி பதிவு ஒன்று மேற்கொண்டிருப்பேன். பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதில் பூநகரி பிரதேசம் தொடர்பான முழுமையான விடயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். இப்போ வந்து காபோத சாதாரண பரீட்சைகள் ஆரம்பித்து விட்டதால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறோம். இங்கால வந்து பூநகரி மகா வித்தியாலயமும் ஏதோ ஒரு பாடசாலை ஒன்று இருக்கும். தேசிய பாடசாலை உண்டு. அதில் போட்டிருக்க பாருங்க பள்ளிக்கூட வீதி உண்டு. இந்த ரோட்டால் தான் நாங்கள் இப்போ திரும்பி பயணிக்கோம். ஸோ இங்காலயம் வந்து எல்லாம் அறுவடை செஞ்சு விட்டு கிடக்கு பாருங்க இந்த இடங்களை. காலை பொழுதில் இப்போ தான் சூரியனும் உதயமாகுது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளிக்கூட கடற்கரை பகுதிகிட்ட வந்துட்டோம். வேலைகள் வந்து உருவாகி கொண்டிருக்கணும். இப்போ கரைக்கு ஒரு போட் ஒன்று வந்து விட்டுருக்கு. அப்போ எங்கேயால் வந்துட்டோம். மேலும் ஆரம்பிக்க வந்து 8 மணி ஆகுமா. ஸோ அதில் பூவரசு மரங்கள் இருக்குது இந்த கடற்கரையில். அப்படியே பார்த்திங்கன்னா இங்காலி பக்கம் மட்டும் தொடருது. ஒரு நீண்ட கடற்கரை தொகுதி. இன்னும் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா வந்து கருவாடும் வந்து காய போட்டு கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடற்பரப்பு கிட்ட தான் வந்து நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது எல்லாமே வந்து இந்த அட்டை பண்ணையார், அதாவது இங்கே தொழில்முறை ரீதியாக வந்து அட்டை வளர்த்து வந்து ஏற்றுமதி செய்யப்படுறது. அது வந்து இங்கே மீனவர்களும் அதை பிடிக்கிறது. சங்கால இன்னொரு போர்டு ஒன்று வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிக்கொண்டிருக்கு. எவ்வளோ வியாபாரிகள் வந்துட்டு நம்ம பாருங்கள். நீங்கள் வந்து ஏலமும் ஆரம்பிக்க போது போல் ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பூரா வலிக்கிட்டுனா இந்த மீன் 1500 இங்கே இருக்கு. பாருங்க 200 ரூபாய்க்கு மீன் நட்டது 200 அதை பார்த்தீங்கன்னா வந்து மீன்களை வந்து கிலோவுக்கு அளந்து தான் குடிக்கணும். கிலோவுக்கு அளந்து தான் கொடுத்து கொண்டிருக்கணும். ஏலம் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்சால் ஏலம் எடுத்த மீன்களை வந்து நிறுத்து அளந்து கொடுத்து கொண்டிருக்கணும். அதே நேரம் இங்கால இப்போ தான் நாங்கள் ஏலத்துக்கு மீன்களை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். சேம் டைம் வந்து வேலையாளும் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும். படகுகளும் இப்போவும் சில படகுகள் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ Hey!
2 கிலோ அந்த முரல். பாருங்க இங்கே ஏலம் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வேலையெல்லாம் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும். இது
அண்ணா தான் வந்து இந்த கடல் தொழிலாளர் சங்கத்தின் பழைய தலைவராக இருந்தவராம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பேர் வந்து செல்லியா ஜஸ்டின். இங்கே விஜய் என்ன தெரியும். நான் பலதரப்பட்ட பொதுமைப்பு கடத்தொழில் சங்கத்தின் பழைய தலைவரும் இப்போ கிராமவர்த்தி சங்கத்தில் ஒரு வருஷம் நான் 10 வருஷமாக தொடர்ச்சியாக இருந்தேன். நீங்கள் வந்து கடற்தொழிலில் எவ்வளோ கால அனுபவம் இருக்குங்க? இங்கே வந்து நான் எனக்கு 55 16 வயதுலேருந்து கடற்தொழில். இங்கே வந்து மொத்தமாக எத்தனை தொழிலாளிகள் இருக்கணும்? இப்போ வந்து ஒரு 350 400 பேர் வரும். இப்போ வந்து இங்கே காலமே மீன் பிடிச்சி வந்து ஏலத்தில் கொடுக்குறது. ஏலத்தில் கூறப்படும். கொம்மணி சாமான்கள், ஏற்றுமதி சாமான் எல்லாம் கொம்மணி 3-4 கொம்மணி இருக்குது. அது கொம்மணி எடுக்கும். கூடுதலாக வந்து இங்கே என்ன பிடி வர்றது? கூடுதலாக கனவா பிடி வரும், நண்டு பிடி வரும், மீனும் பலதரப்பட்ட மீன்கள் பிடி வரும். பெரிய மீன் தொழில் வந்து ஒரு 10-15 தொழிலான் இருக்குது. ஆழ்கடை தொழில். கூலர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்றுமதி எடுத்துக்கொண்டு போகிறவ. கூலர் வந்து மீன் வந்து சிறிய மீன்கள் வந்து கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பட்டக்கச்சி, இந்தியாவில் பக்கத்துக்கு உள்ளுக்குள்ள கொண்டு போகிற கூலர்கள் சின்ன நென்மோட்டத்தைக்கெல்லாம் கூட யாழ்ப்பாணம் கொண்டு வர அன்னை பெரிய கொம்பனி வந்து அன்னை எடுக்குது. அன்னை சீஃபுட். மற்றது ஸ்ரீ சாய் உணவகம், ஜீவா கடல் உணவு வாணிபம், கியா கடல் உணவு வாணிபம். கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனி அப்படி? இப்போ 5 கம்பெனி கிட்டே இருக்குது. மற்றது டிஎஸ்எஃப்னு சொல்லி நண்டு உழைச்சி பதனிடுறது, அது 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அது வந்து கடத்தொழில் சங்கம் கட்டிடம் கொடுத்து அதுக்கு கீழே வேலை திட்டத்தை கொடுத்து இந்த 100 அதாவது வாழ்ல அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆட்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த அந்த நண்டு உடைச்சி வேலை செய்கிறபடியாக அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு மாதிரி சீராக்குது. இங்கே நண்டு கூட பிடி வர்றது அந்த நம்பர் 1 நம்பர் 2 நண்டு நம்ம அப்படித்தான் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 என்று பிடிபடும். இப்போ பிடிபாடு குறைவு. இந்த மழை வந்து இதன்னத்துக்கு பிறகு பிடிபாடு குறைவாக இருக்குது. நீங்கள் இந்த இடமா? நான் எந்த இடம் சொந்த இடம் பண்ணது. நாங்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்தை அண்டியாக்கள் தான். இது வந்து இங்கேயும் வந்து இந்த வெள்ளப்பெருக்கதால பிரச்சனைகள் வந்ததா? இந்த மழை செய்யும் மழையால் வெள்ளப்பெருக்கு 25 வீட்டு திட்டம்னு சொல்லி இதுக்குள்ள இருக்குது. அங்கே வந்து செட்டியாத்திர வழியில் பிரச்சனை வந்தது. இப்படி இடையிடையே அது வெள்ளம் தினத்து தான் சரியான வடிகால் அமைப்பு சரியான செய்யப்படாத காரணத்தால அந்த பக்கத்திலே கடல் இருக்கிறதால பக்கத்திலே கடல் இருக்கிறபடியா சரியான முறையில் சரியான அதிகாரிகள் அதில் உரிய நேரத்தில் செய்யாதபடியாத்தான் அந்த இனத்தவங்களுக்கு வந்தது. இந்த டைம் அதாவது இப்போ ஜனவரி பிப்ரவரி காலங்களில் வந்து மீன் என்ன மாதிரி லாபம் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குமா தொழிலாளர்களுக்கு? இப்போ வந்து லாபம் ஈட்ட போகாது. இதுக்கு மீன் பிடிபாடு இல்லையே, அதால கஷ்டம்தான். இப்போ ஒரு வருஷத்தை எடுத்துக்கொண்டா இந்த காலத்தில் வந்து கூட மீன்கள் பிடிபடும் வர்ற காலமே இதுதான். வாசி பங்குனி கனவா படுற நேரம் கனவா படையில்லை. இந்த வருஷம் கனவாயே படையில்லை. இல்லைன்னா அந்த சீசனுக்கு மார்கழி அந்த டிசம்பர் மாதம் தை மாதம் கனவா படுறது நியாயமான கனவா பிடிபடும். அப்படி கனவாயே பிடிபடையில்லை. அப்படியெல்லாம் ஆளே இதெல்லாம் தொழிலாளி பாதிக்கப்பட்டது. கூடுதலாக வந்து கடல் மீன்டா இங்கே தான் கிளிநொச்சிக்கு ஏற்றுமதி செய்யலாம். அப்படியா? கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து பெரும்பாலும் மீன் கூடுதலாக இங்கே நாச்சிக்குடா விளப்பாடு. ஆனால் எங்கள் இடத்துல இருந்தால் கூடுதலாக போகும். சரி. ஏற்றுமதி பொருட்கள் முழுக்க இங்கே போகாது. முழுக்க கொழும்பு போய் வெளிநாட்டு போகும். இப்போ இங்கே தான் நான் பார்த்தேன் மெட்ட கடல்களில் பார்த்ததில் இந்த கடலட்டு என்ற விஷயத்தை வந்து இங்கே தான் நான் அவதானிக்கிறேன். இது வந்து தொழில்முறையாக கம்பெனியால் செய்கிறதா இல்லை மீன்? இல்லை இல்லை இல்லை, இங்கே இயற்கையாகவே கடலட்டை என்ற உற்பத்தி இருக்குது. அதை வந்து இப்போ இந்த வட்டை புளிபடுது. நான் சொல்ல வேண்டிய காரணம் நீங்கள் கேட்டது ஒரு நல்ல ஒரு விடியம். இந்த அட்டையை இப்போ குளிக்கப்பட்டிருக்கு. சம்மந்தப்பட்ட கடத்தொழில் அமைச்சராக இருந்தேன்னு சம்மந்தப்பட்ட எங்களை இருந்த நீரியவளத்துறை உதவி பணிப்பாளராக இருந்தாலும் இதை உடனே கவனம் எடுத்து இந்த குஞ்சட்டையை தடை செய்து
சரியான முறையில் மக்களுக்கான இதன்றோம். இதில் வந்து கடற்படையில் விடணும். எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா தான் கடைசியில் வந்து இந்த பாமர மக்கள் உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 1000 அட்டை எடுத்துக்கணும்னா 500 அட்டை தான் பண்ணைக்க போடலாம். அதுக்கும் உயிரோட இருக்குதோ சரி. ஏன்னா அட்டையின் சைஸ் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு. சரி அண்ணா, நன்றி. சரி ஏலம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இனியும் கொண்டு போயினும். இனியும் வந்து ஏலம் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கோம். இனி கொண்டு போகிற ஆட்களுக்கு வந்து போகணும். பார்த்தீங்கன்னா விலையை ஏற்றி கொண்டு போயினோம். இது வந்து பின்னேரம் பிடிக்க போகிறது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் வந்து மீன்களை வாங்கி கொண்டு போக வலிக்கிட்டுனா இங்கால வந்து அந்த ஏற்றுமதிக்கான நண்டுகளை வந்து பார்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ கொண்டாடுறார்களுக்கு வந்து இப்போ வந்து போய் கொண்டிக்கணும். இதே தொடர்ச்சியாக வந்து ஒரு 9:30-10 மணி மட்டும் எல்லாம் நடைபெறுமா. அதே நேரம் வேலை தெரிகிறார்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். ஸோ இதோட வந்து இப்படியே நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளிக்கூடா பிரதேசத்தால் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஏலத்தை நிறைய செஞ்சுட்டு இப்போ நேரம் வந்து 9 மணி ஆகிக்கொண்டிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடா வித்தியாலயம் என்ற பாடசாலை, ஒரு ஆரம்ப பிரிவு பாடசாலை உண்டு. இப்போ நாங்கள் பூனகிரி சந்தியில் நிற்கிறோம். ஒரு கடையில் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். இதே 32 வீதியில் பார்த்தீங்கன்னா நொங்கு வச்சு விற்று கொண்டு வைக்கணும். சீசனில் இல்லை கிடக்குமா உள்ளுக்க 2 தான். நொங்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சீசன் இல்லை இருக்காமன்னு சொல்கிறேன். நொங்குண்ட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 200 ரூபாயாம். ஸோ முதலெல்லாம் சும்மாவே குலையாக கிடக்கும். அவ்வளோ பிடிச்சினாங்க. இப்போ காசு கொடுத்து வாங்குற எல்லாமே வந்துட்டு நொங்கு